அதோடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் சொன்னது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது உங்கள நிச்சயமாய் நடக்கும். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு தெளிவா சொல்றார். நீங்க நினைச்சது நடக்கும். நீங்க நினைத்தபடி நிலை நிற்கும். அந்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அந்த வசனம் அப்படி இருக்கு. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை இருக்கும் என்று இது சொன்னது யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார். ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கிறார். ஜீவோவை பாஸ் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு அழகான கர்த்தர். நீங்க நினைத்தது நடக்குங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களா? ஆசீர்வாதமா இருப்பாங்க. கடன் இல்லாம இருக்கணும்னு நினைச்சிருங்க, கடன் இல்லாம இருப்பீங்க. சொந்த வீட்டுல இருக்க நினைச்சிருக்க, சொந்த வீட்டுல இருப்பீங்க. இது நீங்க நினைத்தது நடக்குங்கிறார். நீங்க நிர்ணயித்திருப்பீங்க ஒரு காரியத்தை. இந்த காரியத்தை செய்யணும், இந்த பிள்ளைக்கு என் மகனுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், அது நடக்குங்க. நிர்ணயித்தபடி நடக்கும். இது தேவன் சொன்னதை செய்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன் ஜாதி இவனை பெரிய பலிக்கு பெருக பண்ணுவேன், நீ இப்படி இருப்ப, ஒன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க. 25 வருஷம் பிள்ளை இல்ல, சொன்னதை செய்தார். கற்பம் செத்துப்பான பிற்பாடு, சரீரம் செத்துப்பான பிற்பாடு கர்த்தர் 2 பேருக்கும் புது பலனை கொடுத்து பிள்ளையை கொடுத்தார். அப்போ உங்களுக்கு தரமாட்டாரா? தருவாருங்க. 1 சாமுவேல் 16ல அவர் நினைத்தான். கர்த்தர் நினைத்தது ஒண்ணு இருக்கு. கர்த்தர் நினைத்தது தாவீத ராஜாவை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாரா இல்லையா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்தார். அப்போ உங்க பிள்ளைகளைய ராஜாவை கொண்டு வர மாட்டாரா? உங்க பிள்ளைகள் ராஜாங்க சிறந்து விளங்குவாங்க. கொண்டு வந்து கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் தாவீதை கொண்டு பயன்படுத்தினார். அவன் இயேசுவை நாமத்துல ஜெயித்தான் பாருங்க. உங்க பிள்ளைகளா அதே போல ஜெயிக்க பிறந்தவங்க. உங்க புருஷன்மார் ஜெயிக்க பிறந்தவங்க, மனைவி ஜெயிக்க பிறந்தவங்க. ஒருத்தர் தோக்க பிறந்தவங்க இல்ல. கர்த்தர் இந்த வசனத்தை அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். சும்மா எல்லா சுவிசேஷங்கள் பாருங்க. முடவனுடைய கையை நீட்டுன்னு சொன்னார். நீட்டுனானே 18 வருஷம் கூனி போன அந்த அம்மா தொட்ட உடனே நிமிர்ந்து இல்ல. அதே போல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க வைப்பார். எங்களெல்லாம் தகப்பனே குறைவில்லாத வாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்து நிமிர்ந்து நடக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.